இன்னைக்கு எபிசோட்ல வர சீன்ஸ் எல்லாமே வெறும் காமெடிக்காக தான், யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்ல. இன்னைக்கு என்னோட காமெடியை பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க, என்ன இந்த டைம்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா உங்களுக்கு? எப்ப வேணா பேப்பர் படிப்பேன், உனக்கு என்ன? என்னத்தையே படி, தமிழ் கூட உனக்கு ஒழுங்கா தெரியாது, ப்ளீஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிறியாக்கும். கேட்டாங்களா, பேசாம போயிடாமா. இந்த மனுஷன் நம்மள பாக்கணும்ட்டு இந்த கெட்டப்ல வந்திருக்கான் பாத்தியா, நம்மள தான் சொல்லணும். யோ என்னடி பொண்டாட்டி வெளியே போயிட்டு வந்திருக்காளே, என்ன ஏதெல்லாம் கேட்போம்லாம் தெரியாது. ஃப்ரெண்டு பப்பி நல்லதுக்கு தானே போயிட்டு வந்தேன், இதுக்காக வந்ததுல இருந்து நானும் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ கண்டு கூட மாட்டேங்கிற, பேசவே மாட்டேங்கிற, ஏன் இப்படி இருக்க? கிட்ட நான் பேசவே கூடாது முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பண்ண தப்பு ஒன்னா ரெண்டா, எப்பாப்பா 1000 கணக்குல இருக்கே. ஆமா, நான் தான் 1000 கணக்குல தப்பு பண்ணுவேன், நீ அப்படியே ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சாம போயிரியா, என் வாயை மட்டும் கிளறாத. யார் போ வாயை கலர்னா, நீ பாட்டு போய் பாடுவேன். ஆனா ஒன்னியா, நான் வரதுக்காக நீ வெயிட் பண்ணிருக்க பாத்தியா, அத சொல்லணும். பாட்டி வரட்டும், நான் ஆள காலமே நினைச்சில. எனக்கு தூக்கம் வரல. ஓ, நான் வரல, அதுக்காக உனக்கு தூக்கம் வரல, அப்படித்தானே? இப்ப எதுக்கு நோய் நோய் என்கிட்ட பேசிட்டே இருக்க? சும்மா நிம்மதியா இருக்க முடியா? நீ இருமல் மருந்து இருக்கு, போய் எடுத்து குடிச்சிட்டு படுத்து தூங்கு போ. ஏயா, உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வரல. நீ பார்த்து தான் பேசுவே, அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்குன்னு அதே பார்த்து பேசிட்டு இருக்க. நீ பார்த்து என்னால பேச முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நீ பார்த்துட்டு போய் படுத்தேன்னு வச்சுக்கோ, என் கனவுல பேய் வரும். அதனால உன்னை பார்க்க கூடாது முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப லொல்லுதாயா உனக்கு. எப்பவுமே நீ பார்த்துட்டு தான் தூங்குவ, புஷ்பா தண்ணி கூட அப்படிம்ப, நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்குவ. இப்ப என்னன்னா இப்படி மாறிட்ட, அம்மா கவனிக்காதனால தான் இப்படி இருக்க. இப்ப உங்க அம்மா போய் பாத்துட்டுமா, என்ன எதுன்னு கவனிச்சுட்டுமா, இப்ப உன்னோட கோபம்லாம் குறையுமா? பண்றதையும் பண்ணிட்டு கோபம் குறையுமா? ஓடி பேசாம உள்ளார அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கேன்னு சொல்ற. உனக்கு தான் தூக்கம் வரணும். நீ தூங்குவாளா பேசாம? என்கிட்ட வந்து நோய் நோயின்னு பேசிட்டே இருக்கா. நியூஸ் பேப்பர் படிச்சாதான் எனக்கே தூக்கம் வருது. நீ அது படிக்க விடுறாளா? எப்பா நான் தான் உங்ககிட்ட பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டேல, திருப்பி திருப்பி எதுக்கு என்கிட்டே வந்து பேசிட்டு இருக்க? பேசாம போயிரு புஷ்பா. நானும் போக தான் போறேன். எங்க பரத் தூங்க போயிட்டானா? இல்ல, காட்டுக்கு போயிட்டான். ரொம்ப லொல்லுதாயா உனக்கு. நேரம் தூங்க போயிருக்க மாட்டானா? தூங்கிட்டான வேற கேள்வி கேட்கற? அவன் எப்பயோ போய் படுத்துட்டான். அப்ப நல்லதுதான். என்ன நல்லது? உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தான் வழி வைக்க என்கிட்ட பேசிட்டே இருக்க. தொண பேசிட்டே இருப்பில்ல, அது எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிச்சா? சரி, அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கிறதுனாலதான் அந்த ஆளுக்கு நம்மள கண்ணு தெரியல. பக்கத்துல நின்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி புஷ்பா, இவ்வளவு அழகா இருக்க, நம்மள பார்த்து ஈனி இழிப்பாரு. சரி போவோம். என்னங்க என்ன நொண்ணுங்க? அந்த நியூஸ் பேப்பர்ல என்னதான் இருக்குன்னு அப்படி படிக்கிற நீ? அந்த பேப்பரை கூட, அப்பதான் நீ செஞ்சிட்டு இருக்காம நிமிந்து பாப்ப. என்னைய உன்னை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. கிளம்பு. கல்யாணத்துக்கு புடவை கட்டிருக்கேன், எப்படி இருக்கு எதுக்கு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? சொல்லி என்ன போகுது? ஆமாயா, நீ சொல்லாம ஊர்ல போனோம்னா சொல்லுவாங்க என்னை பார்த்து. வாயை கிளறாதாமா. கூட இன்னைக்கு அழகாதான் இருந்த. கேட்கவே இல்லையே. வீட்டு சட்டையில செம்மையா இருந்த. சரி, நான் சொல்லிட்டேல, அதே மாதிரி நீ சொல்லு. நான் ஏதாவது சொல்லணுமா? சொல்லிட்டா என்கிட்ட கோவப்பட மாட்டியே. நான் ஏன் கோவப்பட போறேன், சொல்லு. பட்டு புடவை கட்டியிருந்தது. கட்டியிருந்தது? கட்டியிருந்தது. கட்டியிருந்தது? கட்டியிருந்தது. யோ, அதுக்கப்புறம் வேற எதுவும் பேச தெரியாத உனக்கு? நான் உண்மையை சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீ மேல் கோவப்படக்கூடாது. வாயை திறந்து சொல்லிதான் தொலைங்க. சொல்லிடுறேன். இன்னைக்கு நீ பட்டு சேலை கட்டியிருந்தது எருமை மாட்டு கட்டின மாதிரி இருந்துச்சு. நியூஸ் பேப்பர்ல என்னதான் இருக்குன்னு படிக்கிறோம்னு தெரியல. இந்த ஆளு இந்த 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் அந்த குடிஞ்ச தலை நிமிரவும் மாட்டேங்கிறாரு, நியூஸ் பேப்பரை விடவும் மாட்டேங்கிறாரு. என்னதான் நானும் சிக்னல் கொடுக்கறது? எனக்கு தேவைதாயா, எனக்கு தேவைதான். உங்ககிட்ட வந்து நான் கேட்டேல இன்னைக்கு புடவையில எப்படி இருந்தேன்னு, இது எனக்கு தேவைதான். தேவையில தெரிஞ்சு போச்சுல. கோ 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 லேடி, போய் தூங்கு. இப்ப ஏன் நீ புணங்கிட்டு இருக்க? ஐயா, உன்னை கட்டினதுக்கு நான் புணங்காம என்ன பண்ணணும்? நான் என்னடி பண்ணு? சொல்லிட்டியே எருமை மாடுக்கு புடவை கட்டின மாதிரி இருக்குன்ட்டு, வேற என்ன வேணும் எனக்கு? ஊருக்குள்ளலாம் போய் பாரு, அவன் பொண்டாட்டிய தங்கத்தட்டுல வச்சு தாங்குன்னு தாங்குறான். ஆனா நீ என்ன இருக்கியே, இவ்வளவு அழகா ஒய்ஃபா உனக்கு அமைஞ்சும் என்னை எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற. புதுசா புடவை கட்டியும் எப்படி இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற. கேட்டாதான் சொல்லுவேங்கிற. அப்படி கேட்டா கூட இப்படி ஒரு பதில சொல்லி என்னை அழுக வைக்கிறிய நீயே. ஆனா நான் அப்படி சொன்னேன்னா உன்னைய போட்டு இந்த வேட்டி சட்டையில எவ்வளவு அழகா இருந்த, எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு உனக்கு அப்படின்னு தானே சொன்னேன். ஆனா அப்படி கூட சொல்லாம எருமை மாடுன்னு சொல்லிட்டு என்னைய. நான் உண்மையதான் சொன்னேன். எங்க அம்மாவும் அப்பாவும் என்னைய சின்ன பிள்ளைல இருந்து பாராட்டி சீராட்டி வளர்த்து எனக்கு புஷ்பான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா நீ என்னைய பார்த்து எருமை மாடுன்னு சொல்லிட்டீல. நீ தான் கேட்ட புடவையில எப்படி இருக்குன்ட்டு, அது ஏன் தப்பு இல்லையே. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு உடனே உன் தப்பு இல்லைங்கிறியாரியா? நீ தாயா சொல்லணும். அதுல இருந்து உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துல நின்று காலெல்லாம் வலிக்குது எனக்கு, மேற்கொண்டு கையும் வேற. உனக்காக இங்க வந்து நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேல, என்னையதான் சொல்லணும். உடம்பே அசதியா இருக்கு, நான் போய் உள்ளார போய் படுத்துருக்கணும். உனக்காக தான் நின்று பேசிட்டு இருக்கேன், நீ அதை புரிஞ்சு கூட மாட்டேங்கிற. ஏயா 25 வருஷமா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னைய. 25 வருஷமா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றிய நீ? நானும் உன்னை எப்படிலாம் பாத்துக்கிறேன், தேவைங்கிறதுல எல்லாமே பார்த்து செய்யறேல. ஆனா நீ என்ன பண்ற? இவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்கேன், ஏண்டி அழுவுற, என்ன ஆச்சுன்னு கண்ணை தொடச்சு விடுறியா? இப்ப கூட அந்த நியூஸ் பேப்பரை விட மாட்டேங்கிற. இல்ல ததக்க முகா மாதிரி படிப்ப, இதுல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வேற. நான் படிக்கிறதே கெடுக்காத அம்மா, நான் இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருக்கேன். ஏயா, கண்ணாடி போட்டு உனக்கு கண்ணு தெரியுதா? ஏய் போயிடுடி பேசாம. நைட்டு தூங்குற நேரத்துல நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரே ஆளு நீ மட்டும்தான்.
சில பேர் பொது அறிவு நாலேஜ் வளர்க்கறதுக்காக நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஆனா தூக்கம் வரணும்னு சொல்றதுக்காக படிக்கிற பத்தியா? உன்னை ஏதாய பாராட்டணும். நீ பாராட்டமும் வேணாம் சீராட்டமும் வேண்டாம். நீ பேசாம போய் படுத்தா போதும். எனக்கு எப்படியா தூக்கம் வரும்? உனக்கு தூக்கம் வரலன்னா நீ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படி, தூக்கம் வந்துடும். அப்புறம் இங்க பாரு, என் பக்கத்துல புணங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நீ அடிதான் வாங்குவ. பேசாம போயிரு புஷ்பா. உனக்காக தான் இப்பெல்லாம் புடவை கட்டியிருக்கேன். என்னை பார்க்க கூட இல்லைல்ல நீ. நான் சொல்றது காதுல உழுதா இல்லையா? எம்பிட்டு நீ பேசக்கூடாதுன்னு காதுல பஞ்சு வச்சு அடைச்சிட்டேன். பேசி ஒன்றும் இல்லை, சுத்த வேஸ்ட். நான் ஏன் உனக்காக அழுவணும்? அழுவ மாட்டேன். நான் போய் படுக்கிறேன் போ. எனக்கு தூக்கம் வருதுப்பா. போய் தூங்கு போ. இந்த மனுஷனுக்காக தான் இந்த புடவையை கட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கேன். அதை கூட இந்த மனுஷன் பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. சுத்த வேஸ்ட். சரி, நான் போய் படுக்கிறேன். பாய். புஷ்பா, என்னையா? நான் தான் உன்னை கூப்பிடுறேனே, என்னை பாரு. என்னை கவனிக்கவே மாட்டேங்கிற. இதான் பேப்பரை பாக்குறியே, போ அந்த பேப்பரே கட்டி அழுவு. ஏய் பாருடி நீ. உன்னை எல்லாம் பார்க்க முடியாது, நான் போய் படுக்க போறேன் போ. ஏய் இருடி, போவாதடி. என்னையா? பேப்பர் மடிச்சு முடிச்சிட்டியோ? அதனால தான் என்னை கூப்பிடுறியா? என்ன புஷ்பா இப்படி புரிஞ்சுக்கிறேன் நீங்க? இதை பத்தி எனக்கு ஒன்றும் புரிய வேணாம். புரிஞ்ச வரைக்கும் எனக்கு போதும்பா சாமி. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் பேசினேனே. மற்றவங்களுக்காக நான் கீழே இறங்கி கூட போக மாட்டேன். அது கூட புரிஞ்சுக்காம நீ இப்படி அழுக வச்சு பேசினீல, இப்ப மட்டும் எதுக்கியா புஷ்பான்னு கூப்பிடுற? பேசாம போயிடாமா. சும்மா தானே உங்ககிட்ட கிண்டல் பண்ணேன். என்னத்த கிண்டல் பண்ண? பேசாம போயிடியா? என் வாய் கலையாதாமா. அழகு தேவனா பேப்பர் படிப்பானா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் புஷ்பா புஷ்பான்னு கூப்பிடுவாராம். பேசாம போயா முத. நானும் போக தான் போறேன். இருடி. இருடி நொடின்னு சொன்ன அதான் வாயை உடச்சு போடுவேன் பாத்துக்கோ. ஏய் என்னடி? என்னை பார்த்து எரும மாடு அது இதுன்னு எப்படிலாம் சொன்ன கலாய்ச்ச. எவ்வளவோ திட்டினாலும் நான் விட்டு கொடுத்து போறேல நானும். நிறைய விஷயத்துல விட்டு கொடுத்துருக்கேல. ஆமா விட்டு கொடுத்த. போயா முத. நியூஸ் பேப்பர் படிச்சு முடிச்சும் பாரு, அதை விடவே மாட்டேங்கிற. கையிலேயே வச்சிருக்க. இப்ப என்ன நியூஸ் பேப்பரே எடுத்தேன் அவ்வளவுதானே? பேப்பர் படி படிக்காம போ. எனக்கு கண்ணை சொல்லட்டுது. நான் போய் படுக்க போறேன். என்னடி டக்குன்னு படுக்க போறேங்கிற? இது இங்க பாரியா, உங்ககிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட். ஆமா பேசாம போயிரு. என்னடி என்ன என் மேல கோவம் போலையா உனக்கு? அந்த கையடியா? ஏன் புஷ்பா? நானே பாரு உன் மேல சண்டை போட்டு பேசுறேல, இப்ப திருப்பி என் மேல கோவப்படுற? முத நவுந்து இல்லையா? கையெடுன்னு சொன்னேன். என்னடி? இங்க பாரு, இதுக்கு மேல பக்கத்துல வந்த அவ்வளவுதான் சோடா பெட்டி உடச்சு போடுவேன் பாத்துக்கோ. முதுகுல இருந்து கையடியா? ஏய் என்னடி கோவம் உனக்கு? ஏ மாதிரி தானே எனக்கும் இருக்கும். எத்தனை வாட்டி என்னை கூப்பிட்டேன், என்னை பார்க்காம கூட நீ பாட்டுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தீல, இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சரி விடுடி, கோவப்படாத. சரி விடு, இப்ப நான் என்ன பண்ணணும் உனக்கு? ஒன்னும் பண்ண வேணாம், நான் வந்து நின்னாலே போதும். ஏன் இப்பெல்லாம் பேசுற? அப்புறம் எப்படி பேசுவாங்களா? பொண்டாட்டி கோவத்தை பாரு. இப்ப மட்டும் உன் பொண்டாட்டி அது இதும்ப, மத்தபடி சண்டை போடும்போது இவளே எப்பெல்லாம் பேசுவ? சரி விடுடி. சரி விடுதான், விட்டுற முடியுமா? ஆமா அதான் இறுக்கி பிடிச்சிருக்கேன். பாரு சோடா பெட்டி கண்ணாடி உடச்சு போடுவேன் பாத்துக்கோ. எனக்கு தூக்கம் வருது. காலையில இருந்து கல்யாணத்துல வேலை செஞ்சு பார்த்து அலுப்பா இருக்கு. போய் தூங்க போறேன் போ. தூங்குறதுக்கா நான் சொன்னேன் சொல்லு. இப்ப மட்டும் நல்லா வாய்க்கணையா பேசுவேன். நம்ம போயிரியாமா? ஏன்டி இவ்வளவு கோவம் உனக்கு? இப்ப நான் பேசும்போது நீ தானா வெட்டா பேப்பர் கொஞ்சம் படிச்சில, எப்படி இருக்கும் எனக்கு? உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்து அர்த்தமா? பேசாம போயிரியா? புஷ்பா என்னடி இந்த புடவையில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்பா 1/2 மணி நேரம் கழிச்சு இப்பதான் சொல்ல தெரியுதாக்கும். முத போயா முத. நான் வந்த உடனே உன்னை பாத்துட்டேன்டி. என்னது பாத்துட்டியா நீ? ஆமா பாத்துட்டு கண்டு காணாம நான் பாட்டு பேப்பர் படிச்சிருந்தேன். நீ சும்மா வம்புழுத்தேன். அப்படியா? ஆமாண்டி. இந்த புடவையில ஸ்லீவ்லெஸ்ல செம்மையா இருக்குடி. நல்லா இருக்கேனா? ஆமா ஆமா. பட்டு புடவையில நல்லாவே இல்லைன்னு சொன்ன. இது சும்மாடி. என்ன சும்மா நோமாவா? சரி சரி விடு. உன் பையன் தான் தூங்கிட்டான்ல என்ன? அப்படியா? அதான் நான் அப்பவே சொல்லிட்டேல தம்பி தூங்கிட்டான்ட்டு. நானும் உனக்காக தான் இது மாதிரிலாம் போட்டுட்டு வந்தேன். நீயும் பாப்பான்னு. ஆனா நீ கண்டுக்கவே இல்லை. நீ நான் எங்கடி கண்டுக்காம இருந்தேன் உன்னைய பாத்தேல. சரி சரி. என்னடி பக்கத்துல வந்துட்ட? ஏயா கையை எடுத்துட்ட? சும்மாதான். மல்லிப்பூ இருக்கா? அது மல்லிப்பூவா? இல்லையே. வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்கனால எவ்வளவு சிக்னல் கொடுத்தேன், நீ கண்டுக்கவே இல்லைல்ல. அதான் நல்லா கண்டுக்கிட்டேனே. மல்லிப்பூ எல்லாம் என்ன? பூவெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல காலையிலே வாங்கி வச்சிட்டேன்டி. பாருடா என் புருஷன் எவ்வளவு விவரமா இருக்காருன்னு. ஆமா ஆமா. நானே சொன்னேன் பாப்பிக்கு கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம்ட்டு. மறக்க கூட இல்லையா நீ? நீ தானே மறக்கல. இப்படி ஒரு புடவை கட்டிட்டு என்னைய. அட போயா நீ வேற. நான் வேற இல்லடி, நானும் நீ ஒண்ணுதான். இப்ப மட்டும் நல்லா பேசுவேன். ஏன்டி கோவப்படுற? அப்புறம் கோவப்படாம எல்லாம் நீ திட்ட அழுவ விட்ட. சரி விடுடி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு மேட்ரிக் மூலம் வந்திருக்கோம். இப்ப உட்காந்து அழுவதை பத்தியும் கோவப்படுறத பத்தியும் பேசிட்டு இருக்கே. சரி சரி சரி. நம்ம பையன் தூங்கிட்டால? தூங்கிட்டான்னு சொன்னிட்டியே, அப்புறம் தான் கேள்வி கேக்குறேன். சரி சரி போலாமா? போலாமே. ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, இதை எடுத்துக்காரு. சரி சரி. அப்புறம் பழமும்? பழப்பா அது எதுக்கு நமக்கு? பாதி பால் நான் பாதி பால் பழம். அதெல்லாம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நே கொண்டாங்களா அவங்களுக்கு தான். நமக்கு வேண்டாமா? நமக்கு தான் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சுடி, எதுக்கு நமக்கு? சரி அப்ப வேண்டாம் விட்டு. ஏன்டி வாசியம் கெடுக்கணும். போய் எடுத்துட்டு வா போ பழமும். சரி போய் எடுத்துட்டு வரேன். வேற என்னடி வேணும்? வேற ஒண்ணும் வேண்டாம். சரி போலாமா? போலாமே. ரெடி ரைட் ஜூட். அப்பா என்ன மோனே நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த? எங்கப்பா தூங்க விட்டீங்க? நோயின்னு பேசிட்டே தூக்கமே போயிடுச்சு. இப்ப ஏதோ அரை தூக்கத்துல இருக்கேன். பேசாம வாங்கப்பா போய் படுக்கலாம். அது போய் படுக்கிறதா? நீ போய் படுப்போ.
பா எனக்கு ஏதோ கனவுல பேய் வந்துச்சுப்பா, ஏதோ பயமா இருக்கு, என் கூட வந்து படுங்கப்பா. என்னது பேய் வந்துட்டா? பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டு பேய் பிசாசுன்னு பயந்துட்டு இருக்க நீயும்? அது தூக்கத்திலேயே யாரையும் நீ அழுத்துற மாதிரியே இருந்துச்சுப்பா, தலைவலி போட்டு என் பூச்சியில் அழுத்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு பயமா இருக்குப்பா. நான் தனியா போய் படுக்க மாட்டேன், வாங்கப்பா போலாம். டேய் மகனே ப்ளீஸ்டா, அப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுடா. எப்பா நீங்க வரலன்னா நானும் போய் படுக்க மாட்டேன், அப்புறம் நாளைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டு பாத்துக்கோங்க. டேய் மகனே இன்னைக்கு ஒரு நாள் அப்பாவை தனியா விட்டுடா. அதெல்லாம் உங்களுக்கு விட முடியாது, வாங்கப்பா. எனக்கே பேய் கனவுல வருது, தூக்கம் வரல அப்படிங்கிற, என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் தனியா விடாங்கிறீங்க. இல்லைன்னா விடுங்க, நான் அம்மா கூட்டிட்டு போய்க்கிறேன். என்னது அம்மா கூட்டிட்டு போறியா? எனக்கெல்லாம் பேயெல்லாம் பார்த்து பயம், நான்லாம் வரலப்பா. நான் ரூம்ல போய் படுக்க போறேன். அப்ப யாருமே வரலனா பா நீயும் வரலங்கிற, அம்மாவும் வரலங்குது, இப்ப 3 பேருமே இங்கே படுக்கலாம். என்னடா சொல்ற, இங்கே படுக்கணுமா? அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. சாமி மடத்துல போய் விபூதியை பூசிட்டு நீ பாட்டுக்கு போய் படு, அதெல்லாம் பயம்லாம் இருக்காது. ஏயாவது பிசாசாவது இந்த காலத்துல போய் இப்படி பயப்படியாடா நீங்க? விபூதியை பூசிட்டு போய் படுப்போ, எல்லாம் சரியாயிரும். அப்பா நீங்க வராம நான் வரமாட்டேன். வராம வரலன்னா அடி வாங்குவடா. படுன்னு சொல்லியாச்சு. நம்ம சின்ன பிள்ளை தனமா பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். பிள்ளைய அழுவ வைக்கிறீங்க, போங்க அவங்க கூட போய் படுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பிளான் போட்டுருந்தோமே. அதெல்லாம் ஒண்ணு வேற, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். புள்ள பாவம் பேய் பிசாசுன்னு பயந்து கிடக்குது. தம்பியை கூட்டி உள்ளார போய் படுங்க போங்க. இப்ப நம்ம பிளான் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம், விடுங்க. சரி தம்பி தூங்கினதுக்கு அப்புறம் விட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போங்க. வாங்கப்பா போலாம். போ வரே, சீக்கிரம் வாங்கப்பா. எவ்வளவு ஆசையா இருந்தேன், இப்படி ஆயிடுச்சடி. சரி விடுங்க, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? தம்பி அடுத்த வாட்டி கூப்பிடங்காட்டியும் போங்க மொத. புஷ்பா நான் கண்டிப்பா போகணுமாடி? நீ போய் தான் ஆகணும். நல்லா யோசிச்சு சொல்லுடி. ஃப்ரிட்ஜில் மல்லிப்பூ இருக்கு, லீவ்லெஸ் கை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. போயா மொத. ஏய் சொல்லுடி. பா வரீங்களா இல்லையாப்பா? ஒரே பயமா இருக்குப்பா, வாங்கப்பா சீக்கிரம். வரேன்டா மாமனே, இருடா.